இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் 191 என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம். ஒரு மாநில சட்டப்பேரவை அல்லது சட்ட மேலவை உறுப்பினராக இருக்கும் ஒருவர் எந்தெந்த காரணங்களுக்காக தனது பதவியிலிருந்து தகுதி நீக்கம் டிஸ்குவாலிஃபிகேஷன் செய்யப்படுவார் என்பதை விளக்குகிறது. ஒரு உறுப்பினர் இந்திய அரசாங்கத்திலோ அல்லது மாநில அரசாங்கத்திலோ ஊதியம் பெறும் அல்லது லாபம் தரும் ஒரு பதவியில் இருக்கக்கூடாது. அமைச்சர்கள் போன்ற சில பதவிகளுக்கு இதில் விலக்கு உண்டு. ஒருவர் மனநிலை சரியில்லாதவர் என்று தகுதியுள்ள நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். ஒருவர் தனது கடன்களை திருப்பிச் செலுத்த முடியாத திவாலானவர் என்று நீதிமன்றத்தால் அறிவிக்கப்பட்டால் அவர் பதவியில் நீடிக்க முடியாது. அவர் இந்திய குடிமகனாக இல்லாமலோ அல்லது தானாக முன்வந்து ஒரு வெளிநாட்டின் குடியுரிமையை பெற்றாலோ தனது பதவியை இழப்பார். நாடாளுமன்றம் உருவாக்கும் ஏதேனும் ஒரு சட்டத்தின் கீழ், உதாரணமாக மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம், அவர் தகுதியற்றவர் என அறிவிக்கப்பட்டால் 10வது அட்டவணையின் 10வது ஷெட்யூல் படி கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ஒருவர் தகுதி நீக்கம் செய்யப்படலாம். சுருக்கமாகச் சொன்னால், ஒரு மக்கள் பிரதிநிதி நேர்மையாகவும் தகுதியுடனும் இருக்க வேண்டும் என்பதை இந்த பிரிவு உறுதி செய்கிறது. லைக், கமெண்ட், ஷேர் and subscribe for other articles of Indian Constitution. பதில் கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பயன்படுத்து. லா ஃப்ரெண்ட் சாட். நீங்க ஈஸியா படிக்கலாம். சட்ட தேர்வுகளுக்கு படிக்க லா ஃப்ரெண்ட் சாட் பதிவிறக்குங்க. ஈஸி ஆயிடும். lawfriendchat.in